எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் உதவி சேவை உங்களை மீண்டும் வருக வருக என்று உங்களை இந்த அரங்குக்கு வரவேற்கின்றது. நாம் நமக்காக என்ற காலகட்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றோம். அந்த கலாச்சாரம் எங்களுக்குள் தலைத்தோங்கி வளர தமிழர் உதவி சேவை மக்களோடு மக்களாக பயணிக்கும். அந்த அபிலாஷைகள் ஈடற வேண்டும் என்ற நோக்கிலேயே மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டுள்ள அனைவருடனும் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். தமிழ் உதவி சேவை மக்களுக்கு ஆரம்பித்த ஒரு மகேசன் சேவை. நீங்களும் சேவை செய்ய விரும்பி எங்களுடன் எப்போதும் இணைந்து கொள்ளலாம். தமிழ் உதவி சேவை ஒரு தளம் மாத்திரமே. எங்களுக்கு முன்னரும் பின்னரும் பல அமைப்புகள் தோன்றி பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்கிறார்கள். நீங்கள் அவர்களுடன் இணைந்து கொள்ளலாம். காலம் கடந்த தேவை உகந்ததல்ல. சில வேளைகளில் உயிரையும் காவை கொண்டு விடும். மாறாத வடுக்களை சமூகத்துக்கு ஏற்படுத்தும். இனத்தையும் பலவீனப்படுத்திவிடும். தகுந்த நேரத்தில் தகுந்த உதவியை செய்வது சரியான முறை என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் தான் எங்கள் முதலுதவி தளம். நாங்கள் தான் சமுதாயத்தின் சுமைகளை சுமக்க முன்வர வேண்டும். மக்களின் இன்றைய தீர்வு திட்டங்கள் நாளைய சமுதாயத்தை கட்டி வளர்க்கும் நல்ல அத்திவாரங்களை செப்பனிடும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம். இன்றைய அறிவியல் தகவல் அரங்கம் எமது எதிர்கால சமுதாயத்திற்கு மட்டுமின்றி சர்வதேச சமுதாயத்துக்கும் மிக பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். இது ஒரு வாழ்வியல் நவீன காலத்துக்கு ஏற்ப மக்களின் தேவையான தத்துவங்களையும் கருத்தியல்புகளையும் செழுமைப்படுத்துவதாக இது அமையும் என்று நம்புகின்றோம். தமிழ் எல்லா மதங்களையும் உள்ளடக்கியது. முதல் ஆசிய மொழியாக உருவெடுத்தது அல்லது இந்திய மொழியாக உருவெடுத்தது என்று சொல்லலாம். அது பைபிளுக்கும் அது பொருந்தும், குரானுக்கும் அது பொருந்தும். அதற்கு முதல் சாமானியரிடம் கல்வியையும் கொண்டு சென்றது. இலங்கைக்கு காலனித்துவ வர முதலேயே இலங்கையில் படித்த சமூகம் இருந்ததாக ஹெய்ன்ஸ் பர்ச்செட் என்றவர் ஒரு பிரிட்டிஷ் ஆய்வாளர் கூறியிருக்கின்றார். இலங்கை மற்றும் தமிழர்கள் ஒரு வெறும் மொழியாக தமிழை பார்ப்பது தான் வளமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை தமிழரின் பெருமையை தொடர்ந்து கீழ்நோக்கி செலுத்துகிறதாக இருக்கிறது. இன்று நாங்கள் தமிழை பார்ப்பது என்ன விதத்தில் அமையப் போவது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இன்று தமிழர்கள் அல்லாதவர்கள் எவ்வாறு கூர்ந்து கவனித்துள்ளார்கள் என்றதை பார்க்க போகிறோம். 30க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் ஸ்ரீகாந்தா வரிசைப்படுத்தியுள்ளார். அவர்களில் ஒரு முக்கியமானவரான வீரமா முனிவரை பற்றி இன்றைக்கு ஆராய உள்ளோம். அவருடைய முயற்சிகள் இதை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரையும் பெருமை கொள்ள செய்யும் என நம்புகிறோம். தமிழர் உதவி சேவை உங்களை மீண்டும் வருக என்று கலாநிதி ஸ்ரீகாந்த் அவர்களை வரவேற்கின்றது. இது உங்களுக்கான நேரம் திரு ஸ்ரீகாந்த் அவர்களை. நன்றி சார்ல்ஸ். எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். நாங்கள் நேரே எங்களோட தலைப்புக்கு போவோம். தலைப்பு தமிழ் மறுமலர்ச்சியும் உலகளாவிய அறிஞர்களின் பங்களிப்பும். இந்த 2 பகுதியை கொண்ட தமிழ் மறுமலர்ச்சி, அடுத்தது உலகளாவிய அறிஞர்களின் பங்களிப்பு. முதலாவது தமிழ் மறுமலர்ச்சி ஏன் அப்படி சொல்றோம் என்றதை பார்ப்போம். இது ஒரு கால அட்டவணை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம், கடைச்சங்க காலம், இந்த 2 சிவப்பு கோடுகளுக்கு இடையில் உள்ளது. இது கிறிஸ்துக்கு பின் முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு மட்டுமுள்ள காலம். இதில் பல்லவர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட இந்த காலம் மட்டும் பிற்கால சோழர்களும் பாண்டிய மன்னர்களும் ஆட்சி செய்திருக்காங்க. பிறகு கிறிஸ்துக்கு பின்
14ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு மட்டும் நாயக்கர் காலம். அதுக்கு பிறகு ஐரோப்பியர் காலம். இந்த நாயக்கர் காலத்துல இதுவரையும் தமிழ் ஆட்சி மொழியா வந்தது. இந்த நாயர் காலத்துல தமிழ் ஆட்சி மொழியா இல்லை. இந்த காலத்துல தமிழர்களுக்கு நிறைய கொடுமைகள் நடந்தது. 2 விதமா நடந்தது. ஒன்று அறிவு ரீதியாக நடந்தது, மற்றும் பொருளாதார ரீதியாக நடந்தது. தமிழர்கள்ட்ட இருந்த நிலங்கள், சொத்துகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவங்க கூலிகளாக்கப்பட்டாங்க. அந்த கூலிகளை தான் ஐரோப்பியர் பிறகு உலகளாவிய ரீதியா எல்லா இடத்தும் கூலிகளாக அனுப்பி தோட்ட தொழிலாளர்களாக இலங்கை, மலேசியா, மற்றது ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு அனுப்பினாங்க. ஏனென்றா இந்த காலத்துல கூலிகளாகப்பட்டவங்க. இது பொருளாதாரம். மற்றது நாங்க அறிவியல் ரீதியாக பார்க்க போனால் தமிழ் ஆட்சி மொழி இல்லை. இப்போ தமிழ் படிக்க இயலாது. தமிழ் பாடசாலைகள் இல்லை. தமிழ் அறிஞர்கள் பாதுகாக்கப்படலை. இப்போ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு பண்ணுறது 200 வருஷம். ஒரு 100 வருஷத்துல 3 ஜெனரேஷன் என்று சொன்னால் ஒரு ஜெனரேஷன் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் தான். அப்படின்னா 6 ஜெனரேஷனுக்கு எங்கிட்ட தமிழ் அறிவு இருக்கல. அதனால நாங்க தமிழையே மறந்து நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட இவங்கிற காலத்துல, ஐரோப்பியர் காலத்துல தமிழர்கள் நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம் சமஸ்கிருதத்துல தான் தமிழ் உருவாகினது. அந்த அளவுக்கு எங்கட அறிவு, எங்கட வரலாறு எல்லாம் அழிக்கப்பட்டுட்டு. இந்த ஐரோப்பியர் வந்து இல்லாட்டி, ஐரோப்பியர் ஒரு வகையில எங்களுக்கு எங்களை நாட்டை பிடிச்சு எங்களுக்கு தீமை செய்தாலும் இதுல வந்து சில நல்ல அறிஞர்களால தான் தமிழ் இப்ப தப்பி பிழைச்சிருக்கு என்றதை நான் சொல்லுவேன். அதுக்கு ஆதாரமா தான் இப்ப சில விஷயங்கள் உங்களோட கதைக்க போறேன். இப்ப நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ டூல்ஸ் என்று சொல்லி. இப்ப நிறைய ChatGPT, ஜெமினாய், பெர்ப்ளெக்ஸ் அப்படி நிறைய ஏஐ டூல்ஸ்கள் வருது. அதில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாத்தையும் தொகுத்து தரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் சர்ச் பண்ணுறேன். இது இந்த எஸ் என்று போட்டிருக்கது நான் சரி. இந்த நட்சத்திர வடிவம் ஜெமினாயிட பதில். வரலாற்று காலத்தில் எப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக இருந்ததில்லை என்று கேட்குறது. கேட்டால் இது எனக்கு சொல்லுது, பல்லவர் காலத்துக்கு பிறகு, சங்க காலத்துக்கு பிறகு பல்லவர், சோழர், பாண்டிய மன்னர்களின் காலத்தில் தமிழ் மொழி பிறந்து செழித்து வளர்ந்தது என்று சொல்லுது. பிறகு பல்லவர் காலத்திலையும் தமிழும் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்ததாகவும், சோழர் காலத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக இருந்ததாகவும், பாண்டிய காலத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக இருந்ததாகவும், பிறகு வட இந்திய மன்னர்கள் வந்த நேரத்திலையும் தமிழ் மக்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கல என்றும், ஆங்கில காலத்திலையும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுது. அப்படின்றால் இது எனக்கு உண்மை, பொய் சொல்லலை, ஆனால் உண்மையை மறைக்குது. ஏன்னா இப்போ எல்லா ஏஐ டூல்களும் பர்பஸ் பில்ட் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்போ நான் கேள்வியை வேற மாதிரி கேட்குறேன். இப்போ இந்த கேள்வி எப்படி கேட்குறேன் என்றால், எனக்கு தெரியும் நாயக்கர் காலத்தில் தமிழ் ஆட்சி மொழியா இல்லைன்னு. ஆனால் எனக்கு அது சரியான வருடத்தை மட்டும் நீங்கள் தாங்க கேட்கு. அப்போ எனக்கு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு உண்மை சொல்லலை, அதனால் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அதோட காலம் மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறேன். இப்போ அது உண்மையை சொல்ல தொடங்குது பாருங்க. நீங்கள் உடனே என்கிட்ட மன்னிப்பு கேட்குது. நீங்கள் சுட்டி காட்டிய தவறுக்காக மன்னிக்கவும். நீங்கள் கூறியது முற்றிலும் சரியானது. இப்ப ஏற்றுக்கொள்ளுது நான் சொன்னது. குறிப்பாக மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழுக்கு பதிலாக தெலுங்கு மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நாயக்கர்
ஆட்சி, தமிழ் மொழியின் நிலை. தெலுங்கு மொழியின் ஆதிக்கம். மதுரை நாயக்கர்கள் தங்கள் தாய்மொழியான தெலுங்கு மொழிக்கு தெலுங்கை ஆட்சி மொழியாக பயன்படுத்தினர். அரசாங்க பணிகள், நீதிமன்றங்கள் அனைத்தும் இடங்களிலும் தெலுங்கு மொழி முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழ் மொழியின் ஒதுக்கம். தமிழ் மொழி பேச்சு மொழியாக இருந்தாலும் அரசு நிர்வாகத்தில் அது பயன்பாடு குறைக்கப்பட்டது. கோயில்களில் தமிழ் பாடுவது குறைந்தது. சமஸ்கிருதம், தெலுங்கு பாடல்கள் அதிகமாக பாடப்பட்டன. அப்ப எங்கேயுமே தமிழ் இல்லை. தமிழர்களின் எதிர்ப்பு. தமிழர்கள் இந்த நிலையை எதிர்த்த போதிலும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழியின் நிலை மிகவும் மோசமாகவே இருந்தது. அப்ப இங்க அதுக்கு வருடத்தை சொல்றதுக்காக சொல்லுது. சரியான வருடம் நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழி ஆட்சி காலம் இல்லாமல் போனது என்பது துல்லியமான ஒரு வருடத்தை குறிக்க முடியாது. ஏனெனில் ஒரு காலகட்டமாகவே நீடித்தது. பொதுவாக 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 20 வரை 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் வரை நாயக்கர் ஆட்சி காலம் செய்தனர். இந்த காலகட்டம் முழுவதும் தமிழ் மொழிக்கு பதிலாக தெலுங்கு மொழி முக்கியத்துவம் கொடுத்ததை காணலாம். நாயக்கர் முடிவு. நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழிக்கு நேர்ந்த இழப்பு தமிழர்களின் மனதில் நீங்கா வடுவாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழி பல இன்னல்களை சந்தித்தது. இருப்பினும் தமிழர்களின் தொடர்ந்த போராட்டத்தின் காரணமாக தமிழ் மொழி தன்னை மீட்டெடுத்து தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக நிற்கிறது. பாருங்க, முதல்ல நான் இதிட்ட கேட்கக்குள்ள இப்படி இந்த பிரச்சனையே சொல்லல. ஆனா கேள்வி எல்லாம் எனக்கு உண்மை தெரியும், நீங்க உண்மையை சொல்லுங்க என்றோடனே இப்ப முழு உண்மையும் அது சொல்லுது பாருங்க. அப்ப இப்ப இது மாதிரி தான் இப்ப ஏஐ டூல்கள் உண்மையை சொல்லாட்டியும் உண்மையை மறைக்குது. அது வேற பகுதி. இதுகளை நாங்க இன்னொரு ப்ரோக்ராம்ல நாங்க பார்ப்போம். அப்ப எங்களுக்கு இந்த காலத்துல, அதனால 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு மட்டும் தமிழுக்கு ஒரு கேடு காலம் அல்லது இருண்ட காலம் என்று விளங்குகிறது. அப்ப இந்த காலத்துலதான் எங்களுக்கு விளங்குது. அப்ப எங்களுக்கு இந்த காலத்துல என்ன இலக்கியங்கள் வந்தது என்று பார்த்தால், முதல் சொன்ன மாதிரி கடைச்சங்க காலங்கள்ல சங்க இலக்கியங்களும் நீதி இலக்கியங்களும் வந்தது. இடைக்காலத்துல பக்தி இலக்கியங்கள், காப்பி இலக்கியங்கள், உரைநூல்கள்லாம் வந்தது. நாயக்கர் காலத்துல எங்களுக்கு நீதி இயக்கங்களோ எந்த பொதுவான இலக்கியங்கள் வரல. கூட புராண இலக்கியங்கள் தான் வந்தது. என்னன்னா அவங்க சமயத்தை தான் இந்து சமயத்தை தான் அவங்க கூடுதலாக, அதுவும் வைணவ சமயத்தை கூடுதலாக பின்பற்றினது மட்டுமல்ல, மக்களை பின்பற்ற சொல்லி துன்புறுத்தி கொண்டிருந்தவங்க இந்த காலத்துல. அதனால எல்லாரும் அவங்களோட பக்கம் நாடு காட்டுறதுக்காக எல்லா புலவர்களும் புராண இலக்கியங்களை அவங்க பாடத் தொடங்கினாங்க. இந்த நேரத்தில் இவர் தான் திருமலை நாயக்கர். இவர் மதுரைக்கு பொறுப்பாக இருந்தவர். இவர காலத்துல வந்த சில இலக்கியங்கள் இதான்: திருக்காலத்தி நாதர் விழா, திருக்குழுக்குன்ற விழா, திருமலை ஆண்டவர் குறிஞ்சி, கமலாலயம், அம்மன் பள்ளி. இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள். ஆனால் இந்த மன்னர் ஆட்சி காலம். ஆனா அவரை பாடாமல் இந்த காலத்திலையும் சோழனையும் பாண்டியனையும் தான் புகழுது இந்த பாடல்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய ஆட்சி மோசமா இருந்திருக்கு. மற்ற திருவிளையாடல் புராணமும் இந்த காலத்துல தான் வந்தது. இதுல கூட பாண்டியனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது திருவிளையாடல் புராணம். இவரை பற்றி கொஞ்சமும் ஆதரிக்கல. மற்றது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூடுதலா சைவ நெறியத்தான் போதிக்கிற மாதிரியான இலக்கியங்களா தான் இருக்கு. ஏண்டா இவர் சமயம் வைணவம், மாலியம். அதனால அவருக்கு எதிராக செய்யணும்ன்றதுக்காக இந்த இலக்கியங்கள் எல்லாம் செயல்படுது. அந்த அளவுக்கு இவருடைய ஆட்சி மோசமா இருந்திருக்கு. உதாரணமா ஒரு கவிஞர் இவரோட அரசவையில போயிட்டு இவரை பற்றி பாடுறதுக்கு போயிருக்கார். நாயக்கர் காதல் என்று சொல்லி தலைப்புல. இவர் பாட தொடங்கினே இந்த இவர் திருமலை நாயக்கர் காதை பொத்தி கொண்டு சொன்னாராம், அரவம் அத்துவானம் என்று.
அரவம் என்ற தமிழ், அத்துவானம் என்றால் ஒரு நீச பாசை என்று சொல்லி அவரை திரட்டி விட்டுட்டாராம். அதுக்கு பிறகு அவர் போய் இன்னும் ஒரு இடத்துல ஒரு குறுநில மன்னனுக்காக அந்த பாட்டை மாற்றி பாடினதாக சில கதைகள் இருக்கு. இதே நேரத்தில் இந்த சில கவிஞர்கள், புலவர்கள் இவருக்கு எதிராக இருந்திருக்காங்க. அவங்களும் இவருக்கு எதிரான பாடல் பாடி இருக்கிறாங்க. பாருங்க, சந்தியிலே மாமியிட்ட சண்டை வந்ததொரு தொந்தி வடுகன் சுயிப்பானோ. இவர் பார்த்தீங்கன்னா தொந்தியா இருப்பார், அதுக்காக தொந்தி வடுகண்டு ஏசி பாடுறார் இவர். சுப கைதாவை இருந்தவர். பிறகு அந்தகனே நாயகனானால் சந்திருவை போலங்கை சீரங்கி சீரங்கி தென்ன பயன், சிங்காரி தென்ன பயன் என்றால் ஒரு கண் தெரியாத ஒரு ஆள் இருக்கக்குள்ள அவருக்கு முன்னால் அழகா உடுத்தி கொண்டு வந்தால் அதுல பிரயோசனம் இல்லை என்றார். அதாவது இவருக்கு தமிழ் தெரியாது என்றதுக்காக. செஞ்சி செஞ்சி, தஞ்சை, மதுரை, மைசூர் மாறுபாசை செந்தமிழன் திறமறிந்து செய்ய மாட்டார். இந்த இந்த இடங்கள் எல்லாம், அதாவது செஞ்சி, சஞ்சை, மதுரை, மைசூர் எல்லாம் இருந்தது நாயக்க மன்னர்கள் தான். அப்ப இவங்க மாறுபாசை, அதனால செந்தமிழ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று சொல்லப்படுது. இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருந்ததுக்கான சில ஆதாரங்கள், அவங்க அந்த காலத்துல வந்த இலக்கியங்கள். இந்த நேரத்துல தான் இந்த இவரான் மதுரை நாயக்கர் பாருங்க தொந்தியோட இருக்கிறார். இது வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துல வச்சிருக்கிற ஒரு ஒரு போட்டோ. இந்த நேரத்துல தான் ஐரோப்பியர் வராங்க. இது சார்ல்ஸ் சொன்னது போல நான் இந்த தேடல்ல கிட்டத்தட்ட 32 ஐரோப்பியர்களை நான் எடுத்தேன். இவங்க எல்லாம் சில பேர், அதிகமான பேர் மத குரு, அதாவது கிறிஸ்தவ மத போதர்களாகவும் அல்லது பாதிரியராக குருவானவர்களாகவும் வந்திருக்கிறாங்க. சில பேர் தொழிலுக்காக வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து இங்க தமிழை படிச்சு, அந்த தமிழுக்கு ஏன்னா அவங்க தொழிலுக்கு தமிழ் தேவைப்பட்டது அவங்க மக்களோட கதைக்கிறதுக்கு. அப்போ தமிழ்ல படிச்சு தமிழுக்கு ஏதாவது சின்ன 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 சேவைகளை செய்திருக்கிறாங்க. அப்படி நான் செய்ததுல பார்த்தால் சில பேர்களை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். என்னன்னு சொன்னால், சில பேர் தமிழ் என்றாலும் தமிழ் மொழிக்காக இல்லாமல் அவங்க தமிழ் படித்து மருத்துவ சம்பந்தமான ஆய்வு செய்திருக்காங்க. தமிழ் படித்து அது தமிழர்களோட பண்பாடு, மரபுகளை பற்றி ஆய்வு செய்திருக்காங்க. மானிடவியலை பற்றி ஆய்வு செய்திருக்காங்க. அப்போ அது மாதிரி இவங்களை நான் இதில் சேர்க்கல. அப்போ நான் இப்போ இதில் வந்து அப்படி அந்த 32 பேரில் நான் இப்போ தேர்ந்தெடுத்தது 17 பேர் மட்டும்தான். இதில் இந்த முதல் 6 பேர் இருக்குது பாருங்க. அப்போ இதில் ஒவ்வொருவருமே மத போதகர்கள் தான். இவரை தவிர இவர் ஒரு கலெக்டர், இவர் மத போதகர்கள். மிச்சம் 12 பேர். மிச்ச பேர் இதில் 18வது ஒரு ஆளை போட்டிருக்கேன் பாருங்க. இவர்கிட்ட பேர் சுசுமு நோமோ. இவர் ஒரு ஜப்பனீஸ். இவரை நான் இதில் சேர்த்ததுக்கு காரணம், இவர் ஐரோப்பியர் இல்லை. இவர் வாழ்ந்த காலமும் இப்போ கிட்டலி காலத்தில் தான், கிட்டலியில் இறந்தவர். இவரை போட்டது காரணம், இவர் ஜப்பானீஸ். ஆனால் இவர் ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை ஆய்வு செய்தவர். செய்தது மட்டும் இல்லை, இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள 2 ப்ரொஃபஸர்மாரை அங்கே எடுப்பிச்சு, அவங்க இன்னும் இருக்கிறாங்க. ப்ரொஃபஸர் சண்முகதாஸ், அவரோட மனைவி ப்ரொஃபஸர் மனோன்மணி, 2 பேரையும் அங்கே எடுப்பிச்சு 40 வருடம் தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் உள்ள தொடர்பு ஆய்வு செய்து மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு நிறைய ஆய்வு கட்டுரைகளும் நிறைய புத்தகங்களும் 3 பேரும் சேர்ந்துமே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சோகம் என்னென்றால், அது பப்ளிக் டொமைனில் வரல. இங்கே திரும்ப நான் இந்த ஜெமினாய்க்கு போய் தேட, அது பெரிய அந்த அந்த ஆய்வுகளை பற்றி ஒன்றுமே சொல்லுதில்லை. ஒரு
ஒரு மேலோட்டமான விளக்கத்தை தான் சொல்லுது. ஆஹ், ஆனால் 2 லிங்க் தருது. இதுல ஒரு லிங்க் சும்மா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சைட். அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தனிப்பட்ட ஒருவரோட வெப்சைட். இதுக்குள்ள போனீங்கன்னா, இதுல அவர் அந்த ப்ரொஃபசர் ஹோமோட படத்தையும் போட்டு, அவரோட வேலை என்ன செய்திருக்காருன்னு போட்டு, பிறகு அந்த ப்ரொஃபசர் சண்முகதாஸ், ப்ரொஃபசர் மனோன்மணியோட படத்தையும் போட்டு வழங்கப்படுகிறது. இது ஒரு பர்சனல் வெப்சைட் உண்டு. ஆனா ஒரு அறிவு தளத்துக்குள்ள இது வரல. இதுவும் எங்கட ஒரு வேலை. இதையும் நாங்க எங்கட அறிவு தளத்துக்கு, பொது தளத்துக்கு கொண்டு போய் ஜப்பானிய மொழிக்கும், தமிழ் மொழிக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை நாங்க வழங்கப்படுத்துறோம். இது ஒரு 40 வருட ஆய்வு. நான் இந்த நேரத்துல தமிழ் உதவி சேவைக்கு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்சால் 2 புரொஃபசர்ஸையும், புரொஃபசர் சண்முகதாஸையும், புரொஃபசர் மனோன்மணியையும் இந்த நிகழ்ச்சிகள்ல கூப்பிட்டு கதைக்க வைத்தால், இங்குள்ள எல்லாருக்கும் நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதே நேரத்துல அவங்களுக்கு கீழ நிறைய பேர் ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஜப்பானிய மொழிக்கும், தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்ந்து ஆய்வு நடந்து கொண்டே இருக்குது. அதனால அவங்களுக்கு கொண்டு வந்து கதைக்க வைக்கிறது நல்ல நினைக்கிறேன். இதை நாங்க பொதுத்தளத்துக்கு கொண்டு போறதும் என்கிற ஒரு வேலை என்றதை நான் நினைக்கிறேன். அஹ் இது இப்போதே தலைப்பு இல்லாதனால இதை விட்டுட்டு நான் எங்களோட தலைப்புக்குள்ள போறேன். நான் முதல்ல சொன்ன அந்த 17 பேர்ல இந்த 4 பேரை மட்டும் நான் சேர்ந்திருக்கேன். ஏண்டா மற்றவங்களுக்குரிய தகவல்களை என்னால் தேட முடியாமல் இருக்கு. புத்தகங்களும் சரியான குறைய. இன்டர்நெட்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை. நான் இன்டர்நெட்ல பெருசாக தேடுறது குறைவு. புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகளில் தேடி தான் நான் இதுகளை எடுக்கிறதால எனக்கு அதுக்குரிய எடுக்க முடியாமல் இருக்கு. இவங்களோட இவங்க முக்கியமான ஆட்கள். இவங்களால தான் தமிழ் மற்றவங்களை விட இவங்களால மறுமலர்ச்சி வந்ததுன்னு சொல்லலாம். மற்றவங்க சிறு சிறு மொழிக்கு சிறு சிறு தொண்டுகள் செய்திருக்காங்க. ஆனால் இவங்களோட தொண்டுகள் தான் தமிழ் மறுமலர்ச்சிக்கு முக்கியமாக இருந்தது. அதில் முதலாவது நாங்கள் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்றவரை பற்றி பார்ப்போம். கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இவர் இத்தாலியில் தான் பிறந்தவர். இவருக்கு இவர் இயற்கையாகவே கிறிஸ்தவர். அப்போ இவருக்கு பிறந்த உடனே ஞானஸ்தானம் கொடுக்கக்குள்ள அவர் கொடுத்த பேர் பாருங்க, பெரிய பெரிய பேர் கான்ஸ்டன்டோஸ் ஜோசஃபே எசப்பி பெஸ்கி என்ற பெயர் கொடுத்துருக்கிறாங்க. இதில் இது பெஸ்கி என்றுதான் இத்தாலியில் மொழியில் ஒலிக்கும் என்றதால் எல்லாரும் பெஸ்கி என்றாங்க. இங்கிலீஷ் முறைப்படி பிஸ்டி என்று சொல்லாமல் பெஸ்கி என்று சொல்றாங்க. அடுத்தது எசோப்பியான்றது அந்த பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஞானஸ்தானத்தின் நேரத்தில் அது பெருசா இவர் வீரமாமுனிவரை, அதாவது பெஸ்கியே பாவிக்கல. அப்போ என்னன்னு தெரியாது. அதுக்கு காரணம் அவர் பொதுவாக பாவிச்சது கான்ஸ்டன்டைனோ ஜோசஃபே. அது சரியான ஆங்கிலத்தில் கான்ஸ்டன்டைன் ஜோசப் என்று சொல்லப்படுது. அதனால எல்லாரும் அப்படியே அவரை பாவிச்சிருக்கிறாங்க. அவருக்கு தமிழ் விளக்கம் என்ன, வீர வளன். வளன் என்றால் வளம் நிறைந்தவன் என்ற கருத்து என்று. ஜோசப் என்றால் வளம் நிறைந்தவன். கான்ஸ்டன் என்றால் வீர என்ற மாதிரி உலகம் தர்றார் அவர். இவரோட படிப்பை நாங்கள் பார்த்தால், இவர் அவரோட செகண்டரி ஸ்கூல்ல 3 பாடங்கள் படிச்சிருக்கார். ஒன்று சொல்லாட்சி, டோட் ரெட்டோரிக் என்று சொல்றது, அது என்னென்று நான் விளங்கப்படுத்துகிறேன். அடுத்து மனிதவியல், அவங்க மனித நேயம் என்று போட்டிருந்தவங்க. மனித நேயம் என்றது சமஸ்கிருதம், அதனால மனிதவியல் என்று நான் மாற்றிருக்கிறேன். அடுத்து இலக்கணம், கிராமர் படிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு 3 வருஷம் மெய்யியல் என்ற தத்துவம், தத்துவம் சமஸ்கிருதம், மெய்யியல் என்றதான் தமிழ். 3 வருஷம் படிச்சிருக்கிறார். அப்புறம் 4 வருஷம் தியாலஜி, இறையியல் படிச்சிருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம் படிச்சிருக்கிறார். அப்போ நல்ல திறமையான அறிவாளியா இருப்பாருன்றது எங்களுக்கு தெரியும். அதை விட இவர் லத்தீன், பிரெஞ்சு, போர்த்துகீசியம், கிரேக்கம், ஹிப்ரு இந்த 5 மொழிகளையும்
திறமா கற்றுத் தேர்ந்து புலமை வாய்ந்தவரா இருந்திருக்கிறார். இதுக்கு பிறகு இந்த இந்த டோட் ரெஸ்டோரிக் என்ற மீனிங் என்னென்றால் அது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஆனால் வெரி பெர்சுவேட்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ நாங்கள் அதை லாயர்ஸ், எம்பிஏ படிக்கிறவங்க, லோ படிக்கிறவங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்கும். மற்ற பாடங்களில் இந்த அதுக்குரிய சில டெக்னிக்கல் மட்டும் இன்க்ளூட் பண்ணப்படும். இந்த அனலைசிங், பெர்சுவேட்டிவ் ஆர்கியூமெண்ட், எஃபெக்டிவ் ஸ்பீச், இது எல்லாம் ஒவ்வொரு பாடங்களை அட்வான் பண்ணியிருக்கும். தனி ஒரு பாடமாக இருக்காது. ஆனால் மற்ற பாடங்கள் நான் சொன்ன மாதிரி லோ, பொலிட்டிக்கல் சயின்ஸ், மார்க்கெட்டிங், ஸ்பெஷலாக எம்பிஏல இது ஒரு பாடமாக வரலாம். இனி நாங்கள் இவரை பார்க்க போனால் இவர் 1709 இவருக்கு குரு பட்டம் கிடைக்குது. ஒரு முழு பாதிரியாராக மாறுவார். இந்த யூகத்தின்படி அவருக்கு அந்த நேரத்திலே இந்தியாவுக்கு வரணும் என்று யூகம் இல்லை, அதில் வாசித்தது தான் ஆர்வம் இருந்திருக்கு. அதில் எந்த யூகம் என்னென்னா, இவருக்கு முதல்ல ஹென்ரிக் என்று சொல்லி ஒரு பாதிரியார் இங்கே வந்தவர். நான் இதில் லிஸ்ட்டில் முதலாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் இத்தாலிக்கும் தமிழுக்கும் ஒரு அகராதி எழுதினார். அப்போ அந்த அகராதி இவர்கிட்ட கிடைச்சிருக்கணும். அப்போ அவர் வாசிச்சிருக்கணும். அதனால் இவருக்கு தமிழில் ஒரு பற்று வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது எந்த யூகம்தான். அதனால் இவர் அந்த கத்தோலிக்க திருச்சபைட்ட கேட்டு தமிழ்நாட்டுக்கு வரணும் கேட்கிறார். கேட்க அவரை போக அனுமதிக்கிறாங்க. அவர் போர்த்துக்கல் லிஸ்பன் நகரில் இருந்து 1910 இந்தியாவுக்கு வெளிக்கிறார், சேர்றார். அங்கே கோவாவுக்கு சேர்றார். கோவாவுக்கு அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு நடந்தும் சில நேரங்களில் மாட்டு வண்டிகளில் ஏறி கோவாவில் தமிழ்நாட்டில் அம்பலக்காடு என்ற இடத்துக்கு வரோம். அங்கேருந்து அவர் தன் சேவையை செய்து கொண்டு கொஞ்ச காலம் இருந்துட்டு பிறகு மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, தரங்கம்பாடி, வேளாக்குறிச்சி, மயிலாப்பூர் மாதிரியான இடங்களுக்கு போய் அவர் அந்த தமிழ் பணியும் திருச்சபை தொண்டும் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். இதான் இவருடைய காலம். இந்த காலத்தில் தான் இவர் தமிழ் படிச்சிருக்கிறார். ஏன்னா தமிழ் மக்களோட பயக்கணுன்றதுக்காக இப்போ அங்கேருந்தே அவர் ஆவலை வந்தது தான் கட்டாயம் அவர் தமிழ் தேடி படிச்சிருப்பார். அப்படி தமிழ் தேடி படித்ததால் அவருக்கு தமிழில் ஒரு அடங்காத பற்று ஒன்று வருது. அதனால் இவர் தன்னை ஒரு தமிழ் துறவியை போலே மாற்றிக்கூடாது. இதில் படத்தை பார்த்தா தெரியும். காவி எடுத்திருப்பார். இவன் காலனி கூட அந்த பலகையில் செய்த காலனி மாதிரி போட்டிருப்பார். மற்றது மற்ற மதங்கள், அதாவது இவரை பொறுத்தவரை மற்ற மதங்கள் அந்த நேரத்தில் இந்த சைவம், மொழியம், அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், அது உங்களோட சேர்ந்து இவரும் அந்த அந்த கோயில்களுக்காக சேவை செய்கிறது மாதிரியான வேலையெல்லாம் செய்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இவர் தமிழில் இருந்த பற்றால இவர் தன்னோட பேரை தைரியநாத சுவாமி என்று மாற்றிருக்கிறார். மாற்றி கொஞ்ச நேரத்தில் அவருக்கு தெரிய வருது, இது தைரியநாதன் என்றது தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல் என்று. அதுக்கு பிறகு அவர் தன்னை தமிழ் சுத்த தமிழா வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொள்ளார். கன்ஸ்டைன் என்ற வீர, மா என்றது ஒரு இடைச்சொல், முனிவர் என்றது நீங்கள் பாதிரியார்ன்றதுக்கும் பொருந்தும், இப்போ முனைவர் அதாவது டாக்டரேட் என்றதுக்கும் பொருந்தும். அப்படி மாற்றிருக்கா. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை சொல்லத்தான் இதை நான் கதைக்கிறேன். என்றால் இவர் இப்படி இவர் தன்னைப்படி ஒரு தமிழனாவே மாற்றி கொண்டதால கிறிஸ்தவ தேவாலயத்தில் உள்ள சில பேருக்கும் இவருக்கு முறையில் ஒரு பெரிய முரண்பாடு வருது. அப்போ அதையும் இவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிற அந்த நேரங்களில். அப்போ அந்த அந்த காரணங்களால் இவரோட
செய்த நிறைய வேலைகளும் இவர் பற்றிய தகவல்களும் ஒழுங்கா பாதுகாக்கப்படல. அப்ப நிறைய அழிஞ்சிட்டு. இவர் செய்த வேலைகளை, இவர் செய்த படைப்புகளை நிறைய அழிஞ்சிட்டு அல்லது வேண்டுமென்று மறைக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. ஆனா நிறைய கிடைக்குது. அதனால இவர் சம்பந்தப்பட்ட நிறைய மாறுபாடான அ தகவல்கள் தான் தேட தேட வருது. அது அ அதால இவர்ட்ட பற்றிய அ நிறைய ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் எடுக்கணுமா இருந்தால், நாங்க ஒரு ஒரு சரியான ஒரு ஆய்வு ஒன்று செய்தா தான் எடுக்கலாம். எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால சில நேரங்கள்ல நான் இப்ப சொல்றது கூட, நீங்க வேற புத்தகங்கள் வாசிக்கக்குள்ள மாறுபாடா இருக்கலாம். அதனால நான் இதுல எடுத்த நான் வாசிச்ச புத்தகங்கள், இதுல உள்ள விஷயங்கள் எந்த புத்தகங்கள் இருக்குன்றத நான் இதுல போட்டிருக்கேன். இந்த வீரமாமுனிவர் சரிதம் என்ற இந்த புத்தகம். இதுல பாருங்க, இந்த புத்தகத்துல தான் இந்த படம் இருந்தது. இதுதான் வீரமாமுனிவர் என்று சொல்லி அதுல அந்த படம் இப்படி இருந்தது. இப்ப நாங்க வெளியில இருக்கிற சிலைகள், படங்கள் இப்படி இருக்குது. ஆனா இந்த புத்தகத்துல அவரோட படம் இங்க பாருங்க. அவர் போட்டிருக்க தொப்பிய பாருங்க. இப்படி இருக்கு. இந்த பாருங்க இதுல அந்த நான் சொன்ன மாரி தான் இந்த பலகையில இந்த காலணி போட்டிருக்கார். ஆனால் அவரோட படம் இப்படி இருக்குது. இந்த புத்தகமும் இந்த சுந்தரம் எழுதின தமிழ் தொண்டர் என்ற புத்தகமும், இந்த ராசமாணிக்கத்தார் செய்த வீரமாமுனிவர் தொண்டும் புலமையும் இந்த புத்தகம் இது ஒரு ஆய்வு கட்டுரை. அதையும் இந்த 3யும் பாவிச்சு அதுல உள்ள இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இதுல தாரேன். நீங்க வேற புத்தகங்கள் வாசிகள் மாறி இருந்துச்சென்றால், அது நான் சொல்ற அந்த மாறுபாடால தான் வந்திருக்கும். ம். இது எனக்கு இங்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த 3 புத்தகங்கள்ல வந்ததுதான். அப்ப உங்களுக்கு ஒரு வீரமாமுனிவர்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அ அ இத்தாலியில பிறந்து, அ அங்க ஒரு போதகராகி, நல்ல திறமையான அறிவோட இங்க வந்து தமிழ்ல பற்றுக்கொண்டு, ஒரு தமிழாவே மாறிப்போனவர். இது தமிழுக்கு புதுசு இல்ல. நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல இருந்து பார்த்தாலே அப்படித்தான். உங்களுக்கு தெரியும், பௌத்தம் வட இந்தியாவிலிருந்து வந்தது. அ ஜைனம் வட இந்தியாவிலிருந்து வந்தது. வந்து அவங்களும் இங்க வந்து அவங்களோட மதத்த போதிக்க வலிக்கிட்டு, அவங்களும் தமிழ படிச்சு, அவங்க தான் உங்களுக்கு தெரியும், ம் மணிமேகலை என்ற காப்பியம் ஒரு பௌத்த காப்பியம். சீவக சிந்தாமணி என்ற காப்பியம் ஜைன காப்பியம். தமிழ்ல உள்ள அந்த 5 காப்பியங்கள்ல 3 காப்பியங்கள், ஒரு காப்பியம் பௌத்தம், மற்ற 3 காப்பியம் அ அ ஜைனம். அதே மாதிரி நாலடியார் எல்லாம் ஜைன மத நூல். அப்ப வேற மத ஆட்கள் இங்க தமிழ் படிச்சாங்கன்னா, அவங்க தமிழ்ல பற்று வந்து அவங்களும் அப்படியே தமிழோடு சேர்ந்து தமிழுக்கே சேவை செய்றவங்களா மாறிடுவாங்க. இதுல இன்னொரு உதாரணம் நான் அதுல போட்டிருந்தேன். எலிஸ் என்ற இவருக்கு பிறகு நான் அடுத்த முறை அவரை பற்றி அவரோட பேர் எலிஸ் ஒயிட், பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ். அவர் ஒரு கலெக்டர். அவரும் இங்க வந்து தன்னை அப்படியே தமிழன மாத்தி, தன் பேரை எலிசன் என்றே மாத்தி கொண்டுட்டார். அப்படி பல பேருக்கு இது நடக்குது. அது தமிழ்ல உள்ள ஒரு ஒரு கவர்ச்சி என்று நான் நினைக்கிறேன். அப்ப இவர் ஒரு இவர் இப்படி மாறுன எனக்கு ஒரு ஆச்சரியமா இல்ல. ஏன்னா இதுக்கு முதலே இவங்களெல்லாம் வாசிச்சு தெரிஞ்சதால எனக்கு இது ஒரு புதினமா எனக்கு தெரியல. இவர் தன்னை அப்படி தமிழ்னாவே மாத்திக்கொண்டு, தன்னுடைய பேரையும் தமிழ்னாவையும் ஆக்கிக் கொண்டார். இவர் செய்த சேவையை நான் ஒரு 6 பரிமாணத்துல பார்க்கிறேன். முதலாவது, அவர் தமிழ் எழுத்துக்கு சீர்திருத்தம் செய்திருக்கிறார். எழுத்து சீர்திருத்தம். பிறகு தமிழுக்கு அகராதி எழுதியிருக்கிறார். பிறகு நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்திருக்கார் தமிழுக்கு. பிறகு தமிழ் மருத்துவத்துல ஒரு மருத்துவராகவே இருந்திருக்கிறார். மருத்துவ புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். பிறகு தமிழ் இலக்கணங்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கார். அதில் தொகுத்து வகுத்திருக்கிறார். மற்ற நிறைய இலக்கியங்கள் படைச்சிருக்கிறார். சிற்றிலக்கியம் என்று சொல்றோம். அப்போ ஒரு தனி மனிதனால எப்படி இவ்வளவு செய்ய முடிஞ்சதுன்னா எனக்கு இன்னும் சரியான ஆச்சரியம். ஏன்னா எங்களுக்கே படிச்சா ஒரு விஷயத்தை தான் படிக்கக்கூடியதா இருக்கு. இவர் பல விஷயங்கள்ல வித்தகரா, கொஞ்சம் படிக்கல. இதை நான் சொல்லிக் போக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தகரா இருந்திருக்கிறார். அவர் இங்க வந்தது 30 வயதுல. அவர் இருந்தது கிட்டத்தட்ட
67 67ன்னு சொன்னா ஒரு 30 வயசு 37 வயசு தான் இருந்திருப்பேன். அப்ப அந்த குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு வித்வானா வருவார். இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் மேனா மாறி இருந்திருக்கிறார். அது எனக்கு சரியான ஆச்சரியம். நாங்க கடைசியா அது அவர் என்னென்ன செய்து கொண்டு சொல்லிதான் இருந்து சொல்லிக் கொண்டு போகல உங்களுக்கு விளங்கும். இப்ப முதலாவது தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை பார்ப்போம். இவர்ற காலத்துல எங்கள்ட்ட இருந்த எழுத்து சதுர எழுத்து. ஆனால் பாருங்க அந்த ஆனாக்கு மேல பாருங்க ஆவண்ணா என்று நாங்க எழுத மாட்டோம். ஆனாக்கு மேல ஒரு புள்ளி போடுவை. ஏன்னா ஏஎண்ணாண்டு எழுத மாட்டோம். மேல ஒரு புள்ளி வைப்போம். ஓவண்ணாவும் அப்படி எழுத மாட்டோம். மேல ஒரு புள்ளி வைப்போம். இப்ப இவர் தான் அந்த புள்ளி வைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்ன்றதுக்காக ஆவண்ணாவுக்கு ஒரு கொம்பு கீழ் கொம்பு ஒன்று போட்டவர். ஏஎண்ணாவுக்கும் ஒரு இது மாதிரி ஒரு கொம்பு போட்டவர். ஓவண்ணாவை சுழிச்சவர். அப்ப இப்ப ஓரளவுக்கு இந்த எழுத்துக்களை தான் நாங்க பாவிக்கிறோம். ஏஎண்ணா இப்படி இல்லாட்டியும் ஆவண்ணாவும் ஓவண்ணாவும் நாங்க இன்னும் இவர்கிட்ட சீர்திருத்தங்களை தான் இவர் சீர்திருத்தம் செய்ததன்படி தான் நாங்க பாவிச்சு கொண்டிருக்கோம். அப்படி இல்லாட்டி நாங்க இவருக்கு முதல் அந்த புள்ளியிட்ட எழுத்துக்களை தான் பாவிச்சிருக்கோம். அது உயிர் எழுத்துல. மெய் எழுத்துல எடுத்தால் இப்ப பாருங்க எந்த தே வரிசை எழுத்துக்களும் ஏ வரிசை எழுத்துக்களும் அது தே தே எண்ணா அண்டா மேல ஒரு புள்ளி போடணும். ஏ எண்ணாக்கு மேல புள்ளி போட்ட மாதிரி தே எண்ணா கே எண்ணா ஃபே எண்ணா இதுக்கெல்லாம் மேல ஒரு புள்ளி வரும். இந்த இது இந்த இந்த எழுத்துக்கு மேல. அப்ப அதுக்கு இந்த இது ஒத்த கொம்புன்னு சொல்லுவோம். அப்படி புள்ளி போடாமல் ரெட்டை கொம்பு போடுறத மாதிரி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் இவர் தான் வீரமாமணி இவர் தான். அதே மாதிரி தான் தோவண்ணா கோவண்ணா கோவண்ணா டோவண்ணா அதுக்கு மேல ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை விட்டு இந்த இங்க ரெட்டை கொம்பு போட வச்சவர் அவர் தான். இதெல்லாம் அவரோட சீர்திருத்தங்கள். மற்றது அவரோட காலத்துல இந்த இந்த எழுத்துக்கள்ல வர காவண்ணா கோவண்ணா கோனா கோவண்ணா இதுல வர்ற அந்த இந்த காலுக்கும் இந்த ட்ரானாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்ப அது வாசிக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. அதனால அவர்தான் இந்த இந்த கீழே ஒரு ஒரு வளைவை ஏற்படுத்தி சாணா இப்படித்தான் எழுதணும் என்று மாற்றி தந்தவரும் அவர்தான். அப்ப இதெல்லாம் இன்னும் நாங்க அவர் செய்த சீர்திருத்தத்தை தான் பாவிச்சு கொண்டிருக்கோம். அப்படி இல்லாட்டி இப்படித்தான் நாங்க இந்த கொஞ்சம் வாசிக்க எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்து கொண்டிருக்கும். தமிழ்ல தேர்ந்து படிச்சு இல்லாட்டி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இது தான் அவர் சீர்திருத்தம். இது என்ன புதுசா பார்த்தால் அப்படி இல்லை. ஏனென்றால் எங்களோட ரைட்டிங் சிஸ்டம் வேர்ல்டு ரைட்டிங் சிஸ்டத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. முதல்ல பெட்ரோகிராஃபின்னு இருக்கும், அதாவது பாறை ஓவியங்கள். அப்புறம் பிக்ட்ரோகிராஃபின்னு இருக்கும், இஜிப்ட் மாதிரி இடங்களில் இந்த இந்த சின்ன சின்ன பிக்சர்களை வச்சுக்கொண்டு அவங்க கிரியேட் பண்ணுற ஒரு மொழி. அப்புறம் ஹிட்ரோகிராஃபிக் என்று இருந்திருக்கும், இதுவும் இது மாதிரியான படங்கள். பிறகு ஐடியோகிராம்ன்றது அதான் நாங்கள் இன்னும் சைனீஸ் யூஸ் பண்ற எழுத்துக்கள் இதுகள் தான். சைனீஸ்ட ரைட்டிங் சிஸ்டத்துல வளர்ச்சி இதோட நின்றுட்டு இதுக்கு முதல் டெவலப் ஆகலை. இங்கே அல்ஃபபெட்டுக்கு வரல. அவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எழுத்து. இப்போ கிட்டத்தட்ட அவங்களோட எழுத்துக்கள் தொகை 6000 என்று சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் இந்த ஆல்ஃபபெட் என்ற சிஸ்டம் வருது. இதுக்குள்ள கூட நாங்கள் நிறைய எழுத்து மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால எழுத்து சீர்திருத்தம் என்றது ஒரு புது விஷயம் இல்லை. ஆனால் அவர் எங்களுக்கு செய்தது மிக பெரிய ஒரு மாற்றம். அப்போ இதே நாங்கள் தமிழுக்கு பார்த்தோம் என்றால் இதை பாருங்க, தமிழ்லையும் நாங்கள் இது 5000 வருஷத்துக்கு முதல்ல தமிழ்நாட்டில் கிடைஞ்ச ஒரு பாறை ஓவியம். பிறகு அதுக்கு பிறகு எங்களுக்கு 3500 வருஷத்துல சிந்துவெளி நாகரிகத்துல நாங்கள் சில சிம்போல்களை பாவிச்சிருக்கோம். இதே 1500 வருஷம் கிறிஸ்துக்கு முன்ன 1500 வருஷத்துக்கு முதல்லையும் பாவிச்ச இதுகள் தெரியுது. பிறகு இதுல இருந்து தான் நாங்கள் அப்படியே மெல்ல அல்பபெட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ இங்க ஓவியமா இருந்து சிம்போல்ஸா இருந்து அது மெல்ல சிம்போலும் எழுத்துமா மாறி பிறகு ஒரு ப்ராப்பர் அல்பபெட் என்ற ஃபார்மேட்டுக்கு வருது.
ஆனா இந்த எழுத்து வடிவத்தை நாங்க தமிழி என்று சொல்றோம். பிறகு இந்த தமிழி கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுல வட்டெழுத்தா மாறுது. இந்த இந்த காலத்துல தான் தெலுங்கு, அஹ், தெலுங்கு, கன்னடம், சிங்கள மொழிகள் தமிழ்ல இருந்து பிரியுது. இப்போ இந்த எழுத்துக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட எழுத்தும் ஒரு மாதிரி தான் இருக்கு. பிறகு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல, அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல தான் கிட்டத்தட்ட இப்ப நாங்க பாவிக்கிற சதுர எழுத்து வந்துடுது. இந்த சதுர எழுத்து தான் இந்த வீரமாமுனிவர் காலத்துல இருந்தது. இதுலதான் நான் சொன்ன மாதிரி அந்த மேல புள்ளிகள் போட்டிருந்தது. இதுல உள்ள மாற்றத்தை தான் அவர் செய்தவர். பாருங்க, இந்த ஒரு ரைட்டிங், இந்த எழுத்து வடிவத்தின் வளர்ச்சியில அவர் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறார் என்றது எங்களுக்கு விளங்குது. பாருங்க, இது 1, 2, 3, 4, 5, 6 ஸ்டேஜ், அவருடைய சேர்த்து 7வது ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். அதை நாங்கள் இன்னொரு நாளைக்கு தமிழ் எழுத்து வடிவம் என்ற ஒரு பகுதிகளை பார்ப்போம். இப்போ அதுக்குள்ள போனா எங்களை டாபிக் மாறிடும். அப்ப உங்களுக்கு தெரியுது, எழுத்துல அப்ப அங்க ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து எங்களோட எழுத்து வடிவத்தை அறிஞ்சு, அந்த எழுத்துல உள்ள சில பிரச்சனைகளை அறிஞ்சு அந்த எழுத்தை திருத்தி எங்களுக்கு தந்திருக்கிறோம். அதை தான் நாங்கள் பாவிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது யோசிச்சு பாருங்க. அடுத்தது அகராதி. ஆஹ் இவர் வர முதல்ல எங்கிட்ட அகராதி இல்லை, நிகண்டு ஒன்று இருந்தது. அப்படி நாங்கள் பார்ப்போம். இவர் வந்து எங்களுக்கு ஒரு 4 வகையான அகராதியை உருவாக்கி தந்திருக்கிறார். அதனால 4 என்றபடியா இதை எல்லாத்தையும் தொகுத்து நாங்க சதுர அகராதின்னு சொல்றோம். அதாவது முதலாவது அகராதி பொருள் அகராதி. என்றா ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அந்த பொருள் என்றா என்ன என்ற விளக்கம். இப்போ நாங்கள் சாதாரணமாக பார்க்குற டிக்ஷனரி தான். ஒரு பொருள் இப்போ மேசை என்று எடுத்தா மேசை, அது மேசைக்கு பற்றிய ஒரு விளக்கம், அது பொருளாகிறது. பெயர் அகராதி. இப்போ மேசை என்று எடுத்தால் அந்த மேசைக்கு ஒத்த சொற்கள் நிறைய இருக்கு. இப்போ இங்கிலீஷ்ல நாங்கள் துஷாரஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி ஒத்த கருத்துள்ள சொற்கள் உள்ள பெயரகராதி என்று சொல்றேன். அப்ப இது முதலாவது ஒரு பொருள், அதுக்குரிய விளக்கம். 2வது ஒரு பொருள், அதுக்குரிய ஒத்த கருத்துள்ள சொற்கள். பிறகு தொகையார அகராதின்னு சொல்றார். இந்த தொகையகராதின்றது என்னென்றா, நீங்க ஆங்கிலத்துல ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவீங்க நினைக்கிறேன். 2 சொற்கள் அல்லது 3 சொற்கள் அல்லது 4 சொற்கள் சேர்ந்து வந்தால் அதுக்கு தனியே வர்றதை விட சேர்ந்து வரக்குள்ள அதுக்குரிய விளக்கம் மாறும். அப்ப அந்த அப்படியான சொற்களை எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது தொகையகராதின்னு அவர் சொல்றார். பிறகு அவர் இன்னொரு வேலையும் செய்திருக்கார். இதை பார்க்கக்குள்ள எனக்கு தெரியுது, அவர் இசையிலையும் ஆர்வம் பெற்றிருக்கா, ஆர்வம் இருந்திருக்கா, படிச்சிருக்கிறார் போல தெரியுது. கவிதை எழுதுனதாலையும் இருந்திருக்கும். இந்த எதிகை மோனைன்னு நாங்கள் சொல்லுவோம் தானே, அந்த கவிதை எழுதக்குள்ள அந்த ஒரு ஓசை நயம் வரும் தானே. அப்ப அந்த ஓசை நயம், எதிகைகள், மோனைகள் அதுகள் எடுத்து அந்த இப்ப படி, பிடி, குடி, அதெல்லாம் ஒரு ஒரு ஓசையா வருதுன்னு அதுகளை தொகுத்து அதுக்குரிய விளக்கங்களை போட்டிருக்கிறார். இதை 4ஐயும் சேர்த்து அவர் சதுர அகராதின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழர் வரலாற்றுல யாருமே சதுர அகராதி செய்யல. அப்ப இது அதனால இவரை நாங்க அகராதியின் தந்தை என்று கூட, தமிழ் அகராதியின் தந்தை என்று கூட நாங்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழுக்கும் தமிழ் அகராதி. அடுத்து தமிழுக்கும் லத்தீனுக்கும் அகராதி செய்திருக்காரு. அது கிட்டத்தட்ட 9000 சொற்களை விளக்கம் கொடுத்திருக்கிறார். தமிழ் சொற்களுக்கு லத்தீன் விளக்கம் கொடுத்திருக்கார். பிறகு 3 மொழிகளுக்கு இடையில போர்த்துகீசியம், தமிழ், லத்தீன், இது 4400 சொற்களுக்கு, போர்த்துகீசி சொல்களுக்கு தமிழ்லையும் லத்தீன்லையும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, என்னென்ன செய்திருக்காருன்னா, ஒரு மொழி அகராதி, அதாவது சதுர அகராதி, அது தமிழுக்கும் மட்டும். இருமொழி அகராதி, லத்தீன், தமிழ்ல இருந்து லத்தீன் அகராதி, பிரெஞ்சு தமிழுக்கும் செய்திருக்கிறார். மும்மொழி அகராதி, போர்த்துகீஸ், லத்தீன், தமிழ் 3க்கும் செய்திருக்கிறார். அதனால நான் முதல் சொன்ன மாதிரி இவரை
தமிழ் அகராதியின் தந்தை என்று பலராலையும் போற்றப்படுறார். பாருங்க, எழுத்துலையும் பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கிறார். அகராதிலையும் என்ன எனக்கு அகராதின்றே ஒன்று இருக்கல்ல, நிகண்டு ஒன்று இருந்தது. நிகண்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நிகண்டு செய்யுள் மாதிரி பாட்டு வடிவத்தில் இருக்கு. இது வசன நடையில இருக்கும், எல்லாராலையும் வாசிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ அதனால இது இது ஒரு தமிழுக்கு உள்ள ஒரு பெரிய விஷயம். அதாவது பாருங்க, சதுர அகராதி தான் தமிழ்ல முதலாவது அகராதி என்றே சொல்லலாம். அப்ப இங்கேயும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை புரட்சியாக செய்திருக்கிறது. இது ஒரு தமிழன் செய்திருந்தால் அவன் பிறந்து வளர்ந்ததே தமிழ் மொழி படித்தவராக இருந்திருப்பார் தான். ஆனால் ஒரு 30 வயதுக்கு பிறகு வந்து தமிழ் கற்று செய்கிறாருன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம். எங்கிட்ட இருந்த தமிழ் நிகண்டுகள் பாருங்க, கிட்டத்தட்ட 24 நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் இது ஒவ்வொன்றுக்கும் இருந்த நிகண்டு, அதாவது அகராதி என்று இல்லை, நான் அந்த நேரத்தில் நிகண்டு தான் சொல்றது. அந்த நிகண்டு எப்படி இருக்கும் என்ற ஒரு பொருளுக்கு பல பொருட்கள், ஒரு சொல், அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதை ஒரு ஒரு செய்யுள் வடிவத்தில் இருக்கு. அப்ப அது நிகண்ட ஒரு ஒரு தமிழ் வித்துவானால, தமிழ் தெரிஞ்சவரால் தான் வாசி புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு பாமரரால முடியாது. ஆனால் அகராதி அப்படி இல்லை. அப்ப இது அவர்கிட்ட எங்களுக்கு செய்த 2வது பெரிய தொண்டு. அடுத்தது மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்புல திருக்குறள், இவர்தான் முதல் திருக்குறளை லத்தீனுக்கு மொழிபெயர்த்தவர். தேவாரங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். திருப்புகழ் மொழிபெயர்த்திருக்கார். நன்னூல் உங்களுக்கு தெரியும், எங்களோட ஒரு கிராம புக். ஆத்திச்சூடி, அது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஐரோப்பிய மொழிகளை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்ப இது அவர் என்ன செய்திருக்காரு, தமிழுக்கு ஒரு சிறப்பை தான் ஏற்படுத்தியிருக்கார் என்றால், இங்க உள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு தத்துவார்த்தமான புத்தகங்களை வேற மொழிக்கு மொழிபெயர்க்கிறது மூலம், அந்த மொழி உள்ளவர்கள் படிக்கிறது மூலம் தமிழோட பெருமையை அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்காக இப்படி செய்திருக்கிறார். இருந்தாலும் இவர் ஒரு துறவி என்றபடியா, உங்களுக்கு தெரியும் திருக்குறள்ல 3 இருக்கு: அறத்துப்பால், பொருட்பால், அறத்துப்பால், காமத்துப்பால் என்று. காமத்துப்பால் காதல் சம்பந்தமான குறள். அப்ப அவர் அதை மொழிபெயர்க்கல, அவர் அறத்துப்பாலை பொருட்பாலை மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்கார். இதுல இருந்து எனக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், இவர் அது மொழிபெயர்த்தது இவர் மாதிரியான மற்ற குருவானவர்களுக்காக, பாதிரியார்களாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பொதுமக்களுக்காக அவர் அதையும் மொழிபெயர்த்து கொடுத்திருப்பார். ஒரு சன்னியாசி இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லைன்றதுக்காக தான் அது விட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் போக முதல்ல. இந்த திருக்குறள் இவருக்கு எப்படி கிடைக்கின்ற, இவர் காலத்துல தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த பிரான்சிஸ் எல்லிசன் இருக்காரு, அவருக்கு தான் அந்த திருக்குறள் முதல் கிடைக்கிது. நாங்கள் அவரை பற்றி பார்க்கலாம், அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அப்புறம் அவர் தான் அதை எடுத்து தமிழில் பதிப்பிக்கிறார். பதிப்பித்த பிறகுதான் இவரை எடுத்து இதில் லத்தீனுக்கு மொழியாக்கம் செய்கிறார். அந்த முதல் திருக்குறள் மொழியாக்கம் செய்தவர் என்ற பெருமை இவருக்கு தான் வரும். அடுத்தது அவர் மருத்துவம் என்று பார்த்தால், அந்த நேரத்தில் ஒரு அரங்கப்ப வாழையனார் என்று சொல்லி ஒரு பெருநிலக்கிழார். நீங்க இது ஜமீன்தாருக்குரிய தமிழ் சொல் தான் பெருநிலக்கிழார். அரியலூர்ல உள்ள ஒரு ஜமீன்தார் நீங்க நினைக்கலாம், அரியலூர் உள்ள பெருநிலக்கிழார். அவருடைய பேர் அரங்கப்ப வாழையர். இவருக்கு ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோயிட்ட பேர் ராசப்பிளவைன்னு சொல்லப்படுது. அது எனக்கும் என்னன்னு தெரியல. அந்த நோய் இவருக்கு சரியான ஒரு கொடுமையான ஒரு வலியை கொடுத்துருக்கு. அப்ப அந்த நேரத்தில் அங்க இருந்த மற்ற சித்தவத்தினரால் இதை சோமாக்க முடியாம இருந்திருக்கு. அத இந்த வீரமாமுனிவர் தான் இவரை சோமாக்கி இருக்கிறார். அவர் சோமாக்கினார் என்றதுக்காக இந்த பெருநிலக்கிழார் 775 ஏக்கர் நிலத்தை அவருக்கு இந்த வருஷம்
தானமாக கொடுத்திருக்கிறார். அதுக்குரிய கல்வெட்டுகளும் இருக்கிறதாக அந்த புத்தகங்கள்ல போட்டிருக்கு. நான் பார்க்கல, புத்தகங்கள்ல போட்டிருக்குது. அப்ப பாருங்க, அப்ப அங்கிருந்து வந்தவர், அ அ 30 வயதுல இங்க வந்தவர், இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள, இங்க 1010ல வந்தாருன்னா பாருங்க, ஒரு 25 வருஷத்துக்குள்ள அவர் அ மருத்துவத்தையும் திறமாக கற்று, அ அந்த நோயையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவர் பயிற்சி அவர் எடுத்திருக்கிறார். அப்ப அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் மருத்துவம் சம்பந்தமா. அதுல முக்கியமான பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்கள் வைத்திய நாச காண்டம், ரணவ காண்டம், அனுபோக வைத்திய சிதாமணி. இத அ முதலாவது போலூர் நாராயணசாமி என்றவரும், 2வது வெங்கடாசலம் என்றவரும், 3வது வாசுதேவன் என்றவரும் பதிப்பிச்சு கொடுத்திருக்காங்க. இதை விட இன்னும் பெரிய 13 ஆம், புத்தகங்கள் எழுதியிருக்கார் இந்த மருத்துவம் சம்பந்தமா. அந்த இதுல எல்லாம் நான் போட்டிருக்கேன். நவரத்ன சுருக்க மாலை, மகாவீரிய சிந்தாமணி, சுகமஞ்சரி, இது மாதிரி இவ்வளவையும் அவர் எழுதியிருக்கிறார். ஆனா இது பதிக்கப்பட்டதாக தெரியல. ஆனா இந்த புத்தகங்கள் எழுதினார் என்ற குறிப்பு இருக்குது. ஆனா இந்த புத்தகங்கள் கிடைக்கப்படலை. ஓலைச்சுவடியில் எழுதினபடியா சில நேரம் அழிஞ்சிருக்கலாம். அல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த அந்த இவருக்கு எதிராக இருந்த கிறிஸ்தவ சபைகள் அந்த சமயத்தில் மறைச்சிருக்கலாம். என்ன காரணமோ தெரியாது. இல்லையா நாங்கள் யூகிக்க கூடாது. ஆனால் அது எங்களுக்கு கிடைக்கல. இப்போ மருத்துவத்திலையும் அவர் பெரிய வித்துவானாக இருந்திருக்கிறார். அடுத்தது இலக்கணம். உங்களுக்கு தெரியும், ஒரு மொழியின் இலக்கணம்ன்றது கொஞ்சம் கடினம். இலக்கியம் அதுகளை படிக்கிறத விட இலக்கணத்தை புரிஞ்சு படிக்கிற கஷ்டம். இவர் அந்த இலக்கணத்தை எடுத்து தொன்னூல் விளக்கம் என்று எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியம் இவருக்கு முதல்ல, இவர் கிறிஸ்துக்கு பின் 1600களில் வந்தார் என்றால், நாங்கள் தொல்காப்பியத்தை நாங்கள் கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு சொன்னாலே கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு பிறகு தான் இவரோட வேலை தொடங்குது இந்த இலக்கணத்துல. தொல்காப்பியர் எங்களுக்கு 3 பிரிவை தான் தேவை. ஒன்று சொல் இலக்கணம், சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று. ஆனா பொருளதிகாரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள 2 பிரிவு இருக்கு, யாப்பு மணி ஒன்று இருக்கு. ஆனா அதை பெருசா அவர் விளங்கப்படுத்தலை. ஆனா இவர் தான் அதை 5ஆ பிரிச்சு இவர்கள் இதுக்கு முதல் செய்திருக்காங்க. ஆனால் இவர் இதை இன்னும் கவனமா பிரித்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இந்த 5ஆ பிரிக்கிறார். இப்படி பிரித்து அதை அவர்கிட்ட விளங்கப்படுத்தினதால எல்லாரும் இதை குட்டி தொல்காப்பியம் என்று கூப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தொல்காப்பியம் மாதிரியே எழுதியிருக்கிறார். அப்ப பாருங்க, கவர்மெண்ட்லேருந்து வந்து எங்களுக்கு ஒரு இலக்கணத்தை படிச்சு கொடுத்திருக்கிறார். இதை தவிர அவர் செந்தமிழ் இலக்கணம் என்று சொல்லி, இது தமிழ் வித்துவான்களுக்காகவும், கொடுந்தமிழ் இலக்கணம் என்று சொல்லி, இது பேச்சு மொழிக்குரிய இலக்கணம். அதாவது அவர் என்ன யூகிச்சிருக்கிறாருன்றா, இப்போ அங்கிருந்து வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் இங்கே வரப்போகிறாங்க. அவங்க வந்து இங்கே மக்களோட கதைக்கணும். கதைக்கக்குள்ள மக்கள் கதைக்கிறது இவங்களுக்கு விளங்கணும், இவங்களும் மக்களோட கதைக்கணும். எழுத்தை விட பேச்சு தான் முக்கியம். அதனால் பேச்சு மொழிக்கு நாங்கள் இலக்கணம் எழுதி கொடுப்போம். அப்போ இங்கே நாங்கள் இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று நாங்கள் புத்தகங்கள் வாசிப்போம் தானே, அது மாதிரி ஒரு இலக்கணம் பேச்சு மொழிக்கு எழுதி வச்சிருந்திருக்கிறார், அந்த இது மாதிரியா வர்றவங்களை படிக்கிறதுக்காக. அப்போ இதுதான் முதல் முறையா தமிழுக்கு பேச்சு வழக்குக்கு ஒரு ஒரு இலக்கண புத்தகம் உருவாக்கப்படுது. இலக்கண திறவுகோல் என்று சொல்லி அதில் உள்ள இலக்கியத்தில் உள்ள நுணுக்கங்களை அவர் ஆராய்ச்சி எழுதியிருக்கிறார். இது 3மே மிக முக்கியமான நூல்கள். இது தமிழ் தமிழ் படிக்கிறவங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கும். தமிழ் கதைக்கோணம் நினைக்கிறாங்க, வேறு மொழியாக்கள் தமிழ் கதைக்கோணம்ன்றவங்களுக்கு. இதில் தமிழில் ஒரு வித்துவரா வராதவங்களுக்கு செந்தமிழ் இலக்கணம் நல்லா இருக்கும். அதுவும் இதுவும் நல்லா இருக்கும். அப்போ இது தான் அவர்
இலக்கணத்துல எங்களுக்கு செய்த சேவை. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு இத இத ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் வித்வானையும் எங்களுக்காக செய்யல. இவர் வந்து செய்திருக்கார். இப்ப நான் அங்க மேல அந்த 5 இலக்கணம்னு சொன்னேனே, அதுதான் இதுல போட்டிருக்கு. எழுத்து எழுத்து இலக்கணத்துல என்னென்ன இருக்குண்டு, சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பு, அணி. மற்றது இவர் படைச்ச இலக்கியங்கள். இந்த இலக்கியங்கள்ல இத சிற்றிலக்கியம்னு நாங்க சொல்லுவோம். இந்த இலக்கியங்கள்ல நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுல. இதெல்லாம் அ செய்யுள் வடிவில இருக்கிற இலக்கணம். அ ஏட்டுல தான் இருந்திருக்கு. இதுல முக்கியமானது தேம்பாவணி, மற்றது திருக்காவலூர் கலம்பகம், அம்மானை, மாலை, அந்தாதி, அ அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாவடிவங்கள். இதுல அந்த தேம்பாவணி என்றது அ நான் அதுக்கு பிறகு கடைசியா வரேன். அதுக்கு பிறகு வரேன். இந்த கலம்பகம் என்று சொன்னால், ஆம், களம் என்று சொன்னால் 12, பகம் என்று சொன்னால் 6, அதாவது 18. 6 சக 12 சக 6 18. அப்ப இதுல 18 விதமான பாக்களை சேர்த்து படிக்கிறதான் கலம்பகம். அப்ப இவர் அதையும் இதுவும் சரியா 18 விதமான பாக்கள் இதுல சேர்த்து படிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு புரியும். அப்ப இவர் அதையும் செய்திருக்கிறார். அம்மானை என்று சொல்றது என்னென்றால், ஒரு ஒரு வரலாறோடு கூடிய, ஒரு கதையோடு கூடிய ஒரு பாடல். அது நாட்டுப்புற தொனியில, நாட்டுப்பாடல் தொனியில படிக்கிற பாடல். அது அம்மானை. பாருங்க, அப்படி ஒவ்வொன்றும் அந்தாதின்றது துதி பண்ணி, கடவுளை துதி பண்ணி பாடுறது. அப்படி ஒவ்வொன்றையும் அந்த அதுக்குரிய இலக்கண வடிவின்படி அவர் பாடியிருக்கிறார். இதை விட இவரை நாங்க தமிழ் இவர் வரும் மற்றும் எங்கிட்ட தமிழர்கள்ட்ட உரைநடையே இல்லை. எல்லாத்தையும் நாங்க கவிதை வடிவத்தில் தான் எழுதுறோம், செய்யுள் வடிவத்தில் தான் எழுதுறோம். ஈவன் கல்வெட்டுகள் கூட செய்யுள் வடிவில் தான் இருக்கு. ஒரு பத்திரம் கூட, ஏதாவது ஒரு உறுதிப்பத்திரம் கூட செய்யுள் வடிவில் தான் இருக்கு. இவர் தான் முதல் முதல் எங்களுக்கு உரைநடைய எங்கள் தமிழ் மொழிக்கு கொண்டு வர்றார். உரைநடையில இவர் இந்த இந்த 10 புத்தகங்களும் உரைநடையில தான் அவர் எழுதுகிறார். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்குரிய விளக்கங்கள். இதுல இந்த இது பார்த்தீங்க, லூத்தரின் இயல்பு, வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், வேதக மறுத்தல், இது மூன்றும் அந்த நான் சொன்னேனே இவருக்கும் கிறிஸ்தவ மற்ற பாதிரியார்கள் பிரச்சனைகள் இருந்தது என்று அதுக்கு விளக்கம் கொடுக்கிறதாகத்தான் இந்த பாடல்கள், இந்த இலக்கணங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த பீரியட்ல, இந்த காலத்துல இவருக்கு அந்த இவரோட எதிர்த்த கிறிஸ்தவ சபை மாத்திரம் இல்லை, புரொட்டஸ்டன்ட் ஆக்களும் வந்துட்டாங்க. அதாவது இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஆக்களும் வந்துட்டாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்தும் சில பிரச்சனைகள் இவருக்கு வந்திருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் அவர் இதுல மறுப்பு செய்திருக்கு. அதுல மற்றது இதுல முக்கியமான ஒன்று பரமார்த்த குருவின் கதை. இதெல்லாம் சீரியஸான விஷயங்கள் சொல்லி கொண்டு வந்தவர் இந்த இடத்துல அவர் அப்படியே மாறிட்டார். என்னென்றால் பரமார்த்த குருவின் கதை ஒரு எல்லல் காப்பியம் என்று சொல்றது என்னன்னா, ஒரு 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 ஜோக் கதை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதுல நான் வாசிச்சது. அதுல ஒரு குரு இருப்பார், அவரோட பேரு பரமார்த்த குரு. அவருக்கு 7 சீடர்கள் இருப்பாங்க. மூடன், மொக்கன், அப்படி 7 பேர் ஒருத்தருக்கு. அப்ப இவங்க எல்லாரும் போய் கொண்டிருப்பாங்க. போக்குள்ள இவர் குரு ஒரு கழுதையில ஏறி போவார், மிச்சவங்க எல்லாம் நடந்து வந்து கொண்டிருப்பாங்க. அப்ப குரு தலையில ஒரு தலப்பாக கட்டியிருப்பார். அப்ப நடந்து போகக்குள்ள ஒரு மரத்தின் கிளையில பட்டு தலப்பாக கீழே விழுந்துடும். அது குருவும் கவனிக்கல. கொஞ்ச தூரம் போய் தலையில தொட்டு பார்த்தா தலைப்பாயை காணல. அப்ப இந்த சீடரை கூப்பிட்டு கேட்கலாம், இந்த தலப்பாக்க எங்க? அப்ப இவங்க கேட்குறாங்க, அந்த மஞ்சென்ற மறந்ததே அதான் ரோமண்டு, நீளமா இருக்குமே அதான் ரோமண்டு, எங்க அது என்னன்னா அது 3 மைலுக்கு அங்காலையும் விழுந்துருச்சு என்று.
வெறும் கோவம் வந்துட்டு, "ஏன் நீங்க எடுக்கல?" என்று கேட்டா, "நீங்க எங்களுக்கு எடுக்க சொல்லலையே." அப்ப சரி என்று சொல்லி அவர் ஒரு பட்டியல் ஒன்று எழுதி, அ அ அவர் இல்ல அவர் சொல்றார், "சரி அப்படின்னா பரவால்ல. இனி எது விழுந்தாலும் எடுத்துட்டு வாங்கன்னு." கொஞ்ச தூரம் போகக்குள்ள சரியா மணக்குது அவருக்கு. என்னன்னு பார்த்தா, ஒரு ஆள் கையில இந்த கழுதைல சாணத்த அள்ளிட்டு வாரான். அப்ப பிறகு என்ன நீ செய்றேன்ட்டு, "நீங்க தான் எதுவும் விழுந்தாலும் எடுன்னு சொன்னீங்கன்னா, இந்த சாணம் போட்டுச்சு. அது விழுந்துருச்சு. நான் எடுத்துட்டு வாரேன்ட்டு." அப்புறம் அவரு அத ஏசிட்டு, சரி இனி நீங்க நான் எழுதி தாரதுல ஏதாவது விழுந்தா எடுங்கன்னு சொல்லி, அவர் என்னென்ன விழுந்தா எடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் ஒண்ணு எழுதி குடுக்குறார். அத எடுத்துட்டு வரக்குள்ள இந்த குதிரை ஒரு மேட்டுல போகுது. போற இடத்துல தவறி அ குதிரையும் விழுந்துருது, அ குருவும் விழுந்துருது. ஆனா இவங்க அவர தூக்கல. என்ன பார்க்குறாங்க அந்த லிஸ்ட்ல அ குருவோட பேரோ, இந்த கழுதையோட பேரோ இல்ல. அதனால அவர விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இது மாரி கதைகள் எல்லாம் அ இந்த இந்த பரமாத்த குருவோட கதையில இருக்கிறாரு. அப்ப இவ்வளவு சீரியஸா எழுதினார். இது மாரி ஒரு ஒரு எல்லல் கதைகளையும் எழுதியிருக்கார். இது முழுக்க உரைநடையில தான் இருக்குது. இவ்வளவு புத்தகம் எழுதியிருந்தாலும், இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது செய்யுள் நூல்கள்ல 8, உரைநடையில ஒரு 6, இலக்கணங்கள்ல ஒரு அந்த 4 கிடைக்குது. சதுராகாரத்தில 3 தான் கிடைச்சிருக்கு. 4 1 காணல. நிருபம் 1, மொழிபெயர்ப்புல 1 கிடைச்சிருக்கு. அந்த கணக்கீட்டுல 1 கிடைச்சிருக்கு. எல்லாம் 24 புத்தகங்கள் இப்போதைக்கு என்கிட்ட எடுக்கலாம். தேடி பார்த்தா எடுக்கலாம். மற்ற எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. அ இவருக்கு அந்த திருக்குறள்ல சரியான ஒரு காதல் இருந்திருக்கு. இவர் எழுதின எல்லா இலக்கியங்கள்லயுமே ஒ ஒரு திருக்குறளையாவது ஒரே ஒரு திருக்குறளையாவது அவர் ஓமானமா வச்சிருக்கிறார். இந்த 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 எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு திருக்குறளையாவது அவர் அ அம் ஓமனம் எடுத்து எழுதியிருக்கிறார். அதுல வந்து எங்களுக்கு தெரியுது இவருக்கு திருக்குறள்ல சரியான ஆவல் இருந்திருக்குன்ட்டு. அ ரைட். இதுக்கு பிறகு வாரது நான் இந்த ராசமாணிக்கத்தாரோட ஆய்வுல இருந்து எடுத்த விஷயங்கள். இப்ப அ இதுல தான் அவர் இன்னும் கொஞ்சம் கூட சொல்றாரு என்னன்னா, அவர் அந்த திருக்குறள் என்றது அவருக்கு மிகவும் ஆர்வமா இருந்தபடியா, அவர் அந்த திருக்குறள் அ எல்லாரும் வாசிச்சு விளங்கிக் கொள்ளணும். அதாவது அ படிப்பு ஒரு தமிழ் வித்துவான் இல்லாத மிக படிப்புல குறைஞ்ச ஆட்கள் கூட வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக, அவர் என்ன செய்திருக்காருன்னா, குறள் எடுத்து அந்த குறள சரியான எளிய நடையில, பேச்சு நடையில அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கார். எழுதி அ அதுக்கு விளக்க உரையும் எழுதி கொடுத்திருக்கார். அதோட அதுக்குரிய அருஞ்சொற்கள் என்று சொன்னால் ஒத்த கருத்துள்ள சொற்களும் எல்லாம் எழுதி, யாரும் யாரும் எளிமையா படித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி எழுதியிருக்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல நான் நினைக்கிறேன். மற்றது இவர் அந்த குறள்ல அது பரிமேல் அழகர் உரையத்தான் எல்லாரும் நல்லவன்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் உரை கிடைக்காததால. அதுல இவரது காலத்திலயும் அது இருந்திருக்கு. அப்ப அதுல வந்து 200 தேர்ந்தெடுத்து, அது இந்த வேதம் படிப்பிக்க வர்ற அ வேதியருக்கு அ வழங்குற மாதிரி அ அதுக்குரிய அ விளக்கங்கள் எழுதி, அது அவங்களுக்கென்றே தனியா ஆக்கி குடுத்திருக்கிறார். அ இதுல பிரதி மட்டும் அ அ சென்னையில இருக்கிறதாக ராசமாணிக்கம் குறிப்பிடுறார். அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா, அவர்ல எவ்வளவு பக்தியும் அ தன்னை எவ்வளவு எளிமையா வச்சிருக்கான்னு பாருங்க. பாருங்க இதுல அந்த நாயனார், அவர் நாயனார் சொல்றது திருவள்ளுவர, "அந்த பயன் என்னும் பெருங்கடல் ஆழத்தில் மூழ்கி." அதாவது அந்த திருக்குறள் ஒரு பெரிய கடலாம். அதுல மூழ்கி ஆங்குடை குறிமணி எடுத்து, அதுலருந்து சின்ன ஒரு துளி எடுத்து, ஒரு சிறு செப்பில் அடைத்தாற் போல, எடுத்து ஒரு சின்ன குடுவையில அடைச்சால் போல, திருவள்ளுவரது பயனெல்லாம் விரித்து பகரும்படி நான் வல்லேன் அல்லேன். அப்படி எடுத்து ஒரு சின்னனா நான் விளக்கி சொல்ற அளவுக்கு கூட எனக்கிட்ட தகுதி இல்ல. இருந்தாலும் நான் அதுக்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்றார். அப்ப அவர் திருவள்ளுவர எவ்வளோ பெரிய ஒரு ஆளா பாவிச்சிருக்கிறார். இவ்வளவு வேலை அவர் செய்தும் தன்னை பற்றி ஒரு பெருமிதம் அவர்ட்ட இருக்கல.
திருவள்ளுவரை ஒரு பெரிய ஒரு ஆசானா பாவிச்சிருக்கிறார்ன்றது இது அவர் எழுதுனதுலேருந்து விளங்குது. இதை விட அவர் இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு, கிளாவிஸ் லத்தீன். சாரி, கிளாவிஸ் என்பது லத்தீன் வேர்ட். அது கீ என்ற மீனிங், இங்கிலீஷில் கீ என்று சொல்லலாம். அப்போ இது நாங்கள் மொழிபெயர்க்கிறோம் என்றால் லத்தீன் இலக்கணத்துக்குரிய திறப்பு என்று நாங்கள் யோசிக்கலாம். இதில் அவர் கிட்டத்தட்ட 14 குறள்களை வச்சு இந்த லத்தீன் இலக்கணத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கா திருக்குறளை வச்சுக்கொண்டு. அதில் என்னென்ன திருக்குறள்கள் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கு. நான் இது வாசிக்கல, நான் அவரோட ராசமணிக்கா ரிசர்ச்சில் என்ன எடுத்தேன்னா, அப்போ இந்த இவ்வளவு குறளையும் அதில் ஓமனமாக வச்சு லத்தீன் இலக்கணத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். இதை விட நாங்கள் தொன்னூல் விளக்கம் பார்த்தோங்கிற இலக்கண நூல், அதில் 28 திருக்குறள் பாவிச்சு விளக்கம் கொடுத்திருக்கிறார். செந்தமிழ் இலக்கணத்துக்கு 27 குறள்களை பாவிச்சிருக்கிறார். தேம்பாவணிக்கு 74 குறள்கள் பாவிச்சிருக்கிறார். தேம்பாவணியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும், அது இதையும் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இதை விட இவர், நான் சொன்னேன் எங்கட ஐம்பெரும் காப்பியத்தில் சீவக சிந்தாமணியும் ஒரு காப்பியம், அது ஒரு ஜைன காப்பியம். இதில் அவருக்கு ஒரு சரியான ஆர்வம் இருந்திருக்கு என்றால் அவருக்கு தெரியும் இது ஒரு ஜைன மதத்துக்குரிய போதிக்கிற ஒரு காப்பியம் என்று. அதனால் இதை வச்சே தான் கிறிஸ்தவ மதத்துக்கும் எழுதணும்ன்றதுக்காக தான் இதை மாதிரியே எழுதணும்ன்றது தான் தேம்பாவணி என்று கிறிஸ்தவ மதத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார். ஒரு காப்பியம் என்றால் உங்களுக்கு தெரியும், காப்பியம் எப்படி இருக்கணும்டா அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 விஷயம் அதில் அடங்கி இருக்கணும். எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கணும். இதை விட இதில் தலைவன் தலைவி இருக்கணும். இதை விட இதில் பாடல்கள் செய்யுள்கள் இருக்கணும், வசன நட இருக்கணும், ஒரு நாடக பாணி இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தா தான் அது ஒரு காப்பியம். அப்போ இதே மாதிரி காப்பியம் ஒரு தேம்பாவணி எழுதியிருக்கார். இந்த தேம்பாவணி என்பது யாருக்கு என்றால், உங்களுக்கு தெரியும், இயேசுன்ற அப்பாட பேர் ஜோசப், அம்மாட பேர் மேரி. அப்போ இவங்க 2 பேர்கிட்ட கதையைத்தான் வருது எழுதுறார். அப்போ ஜோசப், அது இவர் அந்த தமிழ் தமிழ் படித்து இவர் தமிழனா மாறினபடியா இவர் எல்லாத்தையுமே தமிழ் மொழிபெயர்க்கிறார். ஜோசப் என்ற ஒரு பெயர் கொடுக்கல, அவர் கொடுக்கிறார் வளன் என்று பெயர் கொடுக்கிறார். ஜோசப்குரிய நான் முதலே பார்த்தேன், ஜோசப்புக்குரிய விளக்கம் வளன் என்றால் எல்லா வளங்களையும் உடையவன், அதாவது கடவுளால் கொடுக்கப்பட்ட வளங்கள் உடையவன் கருத்து. மேரிய மரி என்று எழுதுகிறார். அப்ப எல்லாத்தையும் தமிழாக்குறார். தமிழாக்கித்தான் இந்த தேம்பாவணி, அதாவது இந்த காப்பியத்தை எழுதுறார். இப்ப கம்பர் உங்களுக்கு தெரியும், கம்பராமாயணம் எழுதினவர். அவர் அந்த இதுக்கு முதல்ல எழுதின வியாசர்ல கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை, வடமொழியில் இருந்த வால்மீகி ராமாயணத்தை தமிழுக்கு கொண்டு வந்தவர் கம்பர். அப்ப கம்பர் அதுல உள்ள ராமர் சீதை எல்லாத்தையும் தமிழருடைய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிட்டார். அப்ப அங்க வால்மீகி சொன்ன ராமர் வேற, இவர் வேற. வால்மீகி சொன்ன ராமாயணத்துல ராமர் மது குடிப்பார், மாமிசம் சாப்பிடுவார். இவர் மது குடிக்க மாட்டார், மாமிசம் சாப்பிட மாட்டார். அவர் சாதிய, அதாவது வர்ணாசிரமத்தை ஆதரிப்பார். இதுல வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ராமர் இவர் அப்படி பாவிக்க மாட்டார், இவர் எல்லாரையும் சார்ந்த சகோதரர்களை தான் பாவிப்பார். அப்படி கம்பர் என்ன செய்தாருன்னா அந்த கதாபாத்திரத்தை எடுத்து அப்படி தமிழர்களுக்கு ஏற்ற மாதிரி, தமிழரோட பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்தினவர். இதே வேலையை இவர் இங்க செய்யறார். இவர் இந்த ஜோசஃபையும் மேரியையும் தமிழருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அவங்களோட கதையை கொண்டு வந்து, அந்த கதையில இயேசுநாதர் பிறக்கிற மாதிரியும் இயேசுநாதர் கதைகளை எல்லாம் கொண்டு வந்து
அதுல வேற வேற சிறு சிறு கதைகள் பழைய ஏற்பாட்டில் உள்ள கதையெல்லாம் சேர்த்து இவர் கொண்டு வர அது கொண்டு வர்றது மட்டும் இல்லை, இந்த ராமாயணமும் இது படிச்சிருக்கிற அந்த விளங்குது என்னன்னா ராமர் கம்பர் அந்த ஒவ்வொரு நேரங்கள்லையும் எழுதக்குள்ள சந்தத்தோட எழுதுவார். இப்ப உதாரணத்துக்கு அஹ், அஹ், சீதை நடந்து வரக்குள்ள அவட கால் சிலம்பொல் காலில் உள்ள அஹ், சிலம்பொலி எப்படி ஒலிச்சது என்ற மாதிரியே கவிதை வரும். அதே மாதிரி தடாதகை வரக்குள்ள அவர் அவ எப்படி நடந்து வாரான்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சத்தம் வரும். அந்த கவிதையின் நயம் அப்படி இருக்கும். இவரும் அதே மாதிரியான நயங்களை வச்சு எழுதுறார். அப்ப அதுல இருந்து விளங்குது இவர் ராமாயணத்தையும் நல்லா கம்பராமாயணத்தையும் நல்லா ஆர்வமா படிச்சிருக்கிறார், எழுத்தண்ணி படிச்சிருக்கிறார் நாங்க சொல்லலாம். இதை விட இவர் சிலப்பதிகாரத்தையும் எழுத்தண்ணி படிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏனென்றால் சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வாரது காடுகான் பயணத்துல காண்டத்துல அந்த அந்த ஒவ்வொரு ஊரையும் எப்படி நடந்து வந்திருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யாரு ஜோசப்பும் மேரியும், அதாவது வளனும் மரியும் வெத்திலேகத்தில் இயேசுநாதர் பிறந்த பிறகு ஈஜிப்டுக்கு நடந்து போறாங்க. 7 நாள் நடக்கிறாங்க. அதையும் அதே மாதிரி எழுதியிருக்கிறார். அதுல இருந்து விளங்குது இதெல்லாம் படிச்சு அதை எல்லாத்தையும் தொகுத்து அதை தன்னோட மைண்டுக்குள்ள எடுத்து தனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு காவியம் கிடைச்சிருக்கிறார் என்று விளங்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 3615 பாக்களும் 36 காண்டங்களும் இருக்கு, படலங்களும் இருக்கு. இதுல 3 காண்டங்கள் இருக்கு. இந்த 3 காண்டங்கள் அவர் போடல. 3 காண்டம்ன்றது ஒளியும் ஒளியும் அவர் போடல. ஏனென்றால் அவர் இது காண்டம் தேவையில்லை நினைச்சவர் இதை பதிப்பிச்சவர் தான் 3 காண்டங்களா போட்டிருக்கார். அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார் என்றால் சிவசிந்தாமணியில சிவசிந்தாமணியில குண்டலகேசில காண்டம் இல்லை, அதனால தானும் காண்டங்கள் வைக்கல என்ற அவர் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப ஒவ்வொரு தமிழ்ல உள்ள ஒவ்வொரு இலக்கணத்தையும் எழுத்தண்ணி அதாவது தரோவா வாசிச்சிருக்கிறார் என்றது இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது. இதுகளை தான் நான் இப்ப கூட சொன்னேன். இப்ப இவருக்கு இவரோட காலத்துல நான் சொன்ன எலிஸ் என்றவரும் இருந்தவர் உண்டு. அந்த எலிஸ் என்றவர் என்ன செய்யறாருன்னா இந்த தேம்பாவணியில உள்ள சில நல்ல நல்ல பாக்கள் எடுத்து அதை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருக்கான்னு சொல்லப்படுது. நான் அதை இங்க பிரிட்டிஷ் லைப்ரரியில தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த வேலைகள் நடந்திருக்கு. பாருங்க, இதான் நம்ம சொன்ன மாதிரி அதில் கீர்த்தனை, சிந்து, வசன காவியம் இதெல்லாம் விரித்துரை, நடை, சுருக்கம் இதெல்லாம் சேர்ந்து வந்தால்தான் அது ஒரு காப்பியமா அமையும். அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த தமிழ் மரபோட காப்பியத்தை அமைச்சிருக்காருன்றது இவர் நாங்க தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இவர் என்ன செய்திருக்கார் இதுவரைக்கும் என்று நாங்கள் சுருக்கமா பார்க்க போனால், அவர் திருக்குறள்ல மொழிபெயர்த்திருக்கிறார் லத்தீனுக்கு. எங்களுக்கு அகராதிகள் உருவாக்கி தந்திருக்கிறார். சதுர அகராதி உருவாக்கியிருக்கார். லத்தீன் தமிழ் அகராதி எழுதியிருக்கார். போர்த்துகீ லத்தீன் தமிழ் 3க்கும் எழுதியிருக்கிறார். மற்றது எங்களுக்கு ஒரு காப்பியம், நல்ல ஒரு காப்பியம் தேம்பாவணி என்ற ஒரு காப்பியம் உருவாக்கி தந்திருக்கிறார். அதுவும் தமிழ் இலக்கணப்படி தமிழ் மரபுப்படி உருவாக்கி தந்திருக்கிறார். மற்றது இதை விட மற்ற இலக்கியங்களான பிரபந்தம், கலம்பகம், நான் சொன்ன கலம்பகம் என்ன விளங்கப்படுத்தினான், அம்மானை, கலிப்பா இதுகள் எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார். இதை விட உரைநடையாய் இவரைத்தான் எங்களுக்கு உருவாக்கி தந்தவர். அதனால இவர் உரைநடையின் தந்தை என்று கூட சொல்லலாம். இவர் இல்லாட்டி எங்களுக்கு உரைநடை இருந்திருக்காது. அடுத்தது தமிழ் இலக்கியங்களை மற்ற மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால எங்களை தமிழோட பெருமை வெளிநாடுகளுக்கும் போகும் என்ற ஒரு நோக்கத்தோட. அதனால சில இலக்கியவாதிகள் சொல்றாங்க, தமிழே தாமே தமிழானார், தமிழே தாமானார்னு சொல்லி அவரை போட்டி இருக்கிறாங்க. இதை விட இவர் அங்கிருந்து வரக்குள்ளேயே நான் சொன்னேன் 5 மொழி படிச்சுட்டு வந்தவர். இங்க வந்து தமிழ் மட்டுமில்ல, தெலுங்கு, கன்னடம்,
வடமொழி இவ்வளவு படிச்சுட்டு தமிழ் தான் தமிழர் தன்னை தமிழன் போல பாவிச்சு கொள்றாருன்னா தமிழ்ல எவ்வளவு பற்று இருந்திருக்கு நீங்க யோசிங்க. இவர் ஊர் ஊரா திரிஞ்சு ஏடுகள் தேடி தெரிஞ்சிருக்கிறார். அதனால இவருக்கு ஏடு தேடும் சுவாமி என்ற பெயரே இவருக்கு வந்திருக்கு. இவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இவருடைய காலத்துல ஒரு குறுநில மன்னர் வாழ்ந்திருக்கார். அவருடைய பேர் சந்தா சாஹிப், ஒரு இஸ்லாம் மன்னர். இவர் மக்களுக்காக செய்த அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சு அந்த பள்ளிக்கூடத்திலே இவர் ஒரு தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். இவ்வளவு வேலையும் செய்து தமிழ் ஆசிரியராகவும் எல்லாருக்கும் தமிழ் படிப்பிச்சிருக்கிறார். இப்படி ஒரு மற்றவங்க கொடுக்குற காசை கூட இவர், உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள சன்னியாசி மாதிரிலாம் காசை எடுத்து எடுத்து எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. இவர் யாரும் கொடுக்குற காசை கூட தான் பாவிக்காம ஒன்று திருச்சபைக்கு அதை தமிழ் தொண்டுக்காக பாவிச்சிருக்கிறார். இவர் மிக எளிமையான ஒருவராக இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவர் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார், ஸ்மார்த்தி சன்னியாசி என்று. ஸ்மார்த்தி சன்னியாசின்றது ஒரு பாரசீக மொழி. அதில் என்னென்றால் தூய துறவி என்றது. பாருங்க, இவர் கிறிஸ்தவர், ஆனா ஒரு இஸ்லாம் மன்னர் இவருக்கு தூய துறவி என்று சொல்லி பட்டம் கொடுத்திருக்கிறார் என்றால், அப்ப இவர் எவ்வளவு ஒரு நல்ல பண்பானவர் இருந்திருந்தால் இன்னொரு மதத்தவரை இவருக்கு போற்றியிருப்பார். அதே நேரத்துல இவர் அப்படி தமிழனா மாறி தன்னை தமிழனாவே மாற்றி கொண்டுட்டார். அப்ப இந்த மொழி, தமிழ் மொழி என்றது பாருங்க எவ்வளவு வரை ஆக்களையும் ஈற்று இது மாதிரி எல்லாரையும் எங்களுக்காக வேற மொழியாளர்களையும் மாற்றி தமிழ் தன்னையும் வளர்த்து மற்றவர்களையும் வளர்த்து விடுது என்றதுக்கு தமிழுக்குரிய பெருமை. இவர் எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்குரிய பெருமை. இதைதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இனி எதுவும் கேள்வி கேட்கலண்டா கேட்கலாம். யாருக்கும் கேள்விகள் இருக்குதா? நாங்கள் 20 நிமிஷத்துக்கு மேல நேரத்தை எடுத்துக்கொண்டோம். மன்னிக்கவும். ஏதும் கேள்விகள் இருந்தால் கேத்துங்கள். அல்லாட்டி நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். யாருக்கும் கேள்வி இருக்குதா? ஓகே, பாக்யா ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிற. நன்றி உங்களுடைய தீவிர ஆராய்ச்சிக்கும் இதை ஆறுதலாக எங்களுக்கு வெளிப்படுத்தின விஷயத்துக்கும் இதை இதில் பங்கு பெற்றவர் மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழர்கள் இல்லாதவர்கள், தமிழர் அல்லாதவர்கள் செய்த பங்களிப்பு நாங்கள் இதில் மறுக்க முடியாது. உரைநடை என்ற விஷயத்தை நான் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றி, இதன் முக்கியத்துவத்தை நீங்கள் வழியில கொண்டு வந்ததுக்கு. இந்த மறுமலர்ச்சியின் அடிப்படையிலேயே தமிழன் செழுமைக்கான அடையாளங்கள் பல வெளிப்படுத்தப்பட்டுள்ளதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலக அளவில் தமிழரின் செல்வாக்கு அதிகரிக்க உதவிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இதன் முழுமையான வெளிப்பாடு தேசிய உணர்வுக்கும் வலிமை அளித்திருக்கலாம் போல் இருக்கிறது. தமிழர் அல்லாதோரின் பங்களிப்புகள் தமிழனின் பண்பாட்டு அடையாளத்தை அதீத உயர்வு அடைய செய்ததற்கு இது ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. இது வரலாற்றில் தமிழர் மலர்ச்சியை நிர்மாணித்த ஒரு குறிப்பிட்ட தொடர் நிகழ்வுகளில் முக்கியமானதாக உள்ளது என்றதை எண்ணிக்கொண்டு நீங்கள் பங்கு பெற்ற எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு நிமிஷம். என்னென்றால் நான் இதுல ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. எனக்கு என்னென்றா, நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப இந்த நான் சொல்ல மறந்துட்டேன் முதல்ல. இவர் நம்ம வீரமாமுனிவர் ஒரு சாதாரண மனிதன் செய்யற வேலையை விட மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய வேலையை செய்யிருக்கார். தமிழ் இலக்கணத்துல வித்துவனா இருந்திருக்கார், இலக்கியத்துல வித்துவனா இருந்திருக்கார், மருத்துவரா இருந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனால செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ வத்திகன் ஒரு திறமையான அல்லது பக்தியான பாதிரிமாருக்கு செயின்ட் என்ற பட்டம் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், அன்னை திரேசாவுக்கு எல்லாரும் கேட்டவங்க, அவங்க முதல்ல கொடுக்க மறத்தவங்க, பிறகு பெண்ணுக்கு இதுவரைக்கும் கொடுக்கலன்னு இப்ப கொடுத்துட்டாங்க.
அது மாதிரி எங்களால் அல்லது உங்களால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இயலுமா இவருக்கும் இது மாதிரி ஒரு பட்டம் கொடுக்கணும் கொடுத்தா நாங்கள் அப்படி செஞ்சோம்னா இது நாங்கள் இவருக்கு செய்கிற ஒரு பெரிய சேவையாக இருக்கு. நிச்சயம் ஏன்னா உங்களோட வேண்டுதலை நாங்கள் கொண்டு போக வேண்டிய இடத்தை கொண்டு போவோம். பார்ப்போம் இதோட முடிவுகள் என்ன மாதிரி அமைகிறதுன்றது. நீங்கள் மேற்கொண்டு திருக்குறள் போன்ற விஷயங்கள் அவருடைய உரைநடையில் வந்து அதை பார்க்க முடியாமல் இருக்கிறது கவலையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தொகுத்திருக்கிறீர்கள் என்னென்ன விஷயங்களை அவர் செய்து கொண்டிருந்திருக்கிறார் என்றதில் முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் அவர் வந்து லூத்தரை பற்றியும் அவர் வந்து எழுதியிருக்கிறார். அப்போ அந்த லூத்தரன் வந்து கத்தலிக் சர்ச்சுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். அப்போ அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இதுக்கான முயற்சியை முன்னுக்கு எடுப்போம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி கலாநிதி ஸ்ரீகாந்த் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி வந்து தொடரும். நாங்கள் மற்றவர்களை பற்றியும் நாங்கள் வந்து அவங்களோட பங்களிப்பை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். தமிழ் அல்லாதவர்கள் இதில் செய்த விஷயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு சேர்ப்பொன்னம்பல ராமநாதனை ஃபாலோ பண்ண ஆக்கள் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் இவங்களோட எழுத்துக்கள் இவங்கள் செய்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. கருத்துகள் இல்லாத இடத்துல நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். நன்றி டாக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களே. நன்றி.